Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த மடிமை கண்டிகை பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சுமார் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுகந்தர் வழங்க கேட்கலாம். யுகந்தர், வணக்கம். முழு விவரங்கள். நிச்சயமாக அகிலா, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழையானது நேற்று பெய்து வருகிறது. இந்த நிலையில் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழையின் காரணமாக பொன்னேரி, தேவராஞ்சேரி, அரவாக்கம், மடிமை கண்டிகை 10க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து விளைநிலங்களுக்குள் தண்ணீரானது புகுந்து வெள்ளக்காடுகளாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் வெள்ள நீர் வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் விவசாய நிலங்களில் நடவு செய்து வெள்ளத்தில் முழுகுவதால் மிகவும் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகுவதாகவும் விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இம்மழை நீர் வெளியேற்றுவதற்கான மழைநீர் வடிகால் கால்வாய்களை முறையாக தூர்வாரப்படாமல் கிடப்பதாக பலமுறை மாவட்ட ஆட்சியர் முதல் பொதுப்பணித்துறை அவர்களுக்கும் கடிதம் வைத்திருந்த நிலையில் கடந்த மாதம் பொதுப்பணித்துறையினால் 2 JCBக்கள் கொண்டு வந்து தூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது பெரும்பேடு பகுதியில் உள்ள மக்களும் அந்த பகுதியில் உள்ளவர்கள் அனைவரும் இந்த தடுப்பணைகளை எடுக்கக்கூடாது, முறையாக கால்வாய்களை தூர்வாரி கொண்டு அதன் பிறகு இந்த கால்வாய்களை தூர் வேண்டும் என தடுத்து நிறுத்தினர். இதனால் மடிமை கண்டிகை பகுதியில் 200க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதை முறையாக தூர்வார வேண்டும், இல்லை என்றால் எங்களுடைய விவசாய நிலங்கள் பாதிப்பு அடையும். ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவினம் செய்தும் அதனை உடனே வாங்கி கூட்டுறவு சங்கங்களில் கடனை வாங்கியும் அதன் பிறகு வீட்டில் உள்ள நகைகளை அடமானம் வைத்துதான் நாங்கள் பயிரிடுகிறோம் என மடிமை கண்டிகை விவசாயிகள் வருத்தம் தெரிவித்து விவரங்களுக்கு நன்றி யுகந்தர். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.